Hi friends, இது உங்க லேர்ன் வித் GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 2 தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி 1 to 8 and then 9th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 1 வந்துட்டு வீடியோ போட்டுருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ப்ரோஸ் 2 வந்துட்டு பார்க்கலாம். ப்ரோஸ் 2 பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பார்ட்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நாளைக்கு ஒரு வீடியோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் வந்துட்டு நாளைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த ரெண்டு வீடியோல நம்ம வந்துட்டு ப்ரோஸ் 2 கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேசிக்கான இந்த லெசன்ல உள்ள டீடைல்ஸும் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸும் அண்ட் தென் சினானிம்ஸ் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஐ காண்ட் கிளிம் ட்ரீஸ் எனிமோர் அப்படிங்கக்கூடிய இந்த லெசனை எழுதினவங்க யார் அப்படின்னா ரஸ்கின் பாண்ட். ஓகேவா? ஸோ இந்த கதையை வந்துட்டு யார் எழுதியிருக்காங்க? ரஸ்கின் பாண்ட் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. மறக்காம வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் முக்கியமான பாயிண்ட் ஃப்ளையிங் ட்ரப்பீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான். ஓகேவா? இந்த ஃப்ளையிங் ட்ரப்பீஸ் அப்படிங்கிறது சர்க்கஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. இந்த சர்க்கஸில் வந்துட்டு என்னன்னா ஊஞ்சல் மாதிரி தொங்க போட்டு டென்ட்டில் ஊஞ்சல் மாதிரி தொங்க போட்டிருப்பாங்க. ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடில் வந்துட்டு அந்த ரோப்பில் என்னென்னா ஜம்ப் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் என்னென்னா ஃப்ளையிங் ட்ரப்பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ளையிங் ட்ரப்பீஸ் அப்படிங்கிறது அந்த ஆக்ட். ஓகேவா? அவங்க செய்கிறாங்கல்ல அந்த செயலை குறிக்கிறது தான் ஃப்ளையிங் ட்ரப்பீஸ். ஓகேவா? ஃப்ளையிங் ட்ரப்பீஸ் இஸ் எ circus act in which people swing from one end of the circus tent on rope. ஓகேவா? ஸோ ஒரு end of the circus tent அந்த சர்க்கஸ் டென்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டென்ட்டோட ஒரு எண்டுக்கு தாவுறது தான். ஓகேவா? ஊஞ்சல் மாதிரி தாவுறது தான். அது ரோப் யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஆக்டை வந்துட்டு என்ன சொல்றாங்க? ஃப்ளையிங் ட்ரப்பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா பரம்வீர் சக்ரா. பரம்வீர் சக்ரா அப்படிங்கிறது ஹையஸ்ட் வார் டைம் கேலண்டரி அவார்டு. ஓகேவா? இப்போ வந்துட்டு நமக்கு பரம்வீர் சக்ரா அப்படிங்கிறது என்ன மாதிரியான அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா? இல்லைன்னா ஹையஸ்ட் வார் டைம் கேலண்டரி அவார்டு வந்துட்டு எது? பரம்வீர் சக்ராவா, இல்லை கேல் ரத்னாவா, இல்லை வந்துட்டு பத்ம விபூஷணா, பத்ம பூஷணா, அந்த மாதிரி வந்துட்டு கொஸ்டின் வரலாம். பரம்வீர் சக்ரா அப்படிங்கிறது ஹையஸ்ட் வார் டைம் கேலண்டரி அவார்டு. ஓகேவா? இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சோல்ஜர்ஸ்க்கு, நம்ம இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரொம்ப அந்த தைரியத்தையும் அந்த செல்ஃப்லெஸ்னஸ், அதாவது தான் அப்படிங்கிற தனக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான அந்த செல்ஃப்லெஸ்னஸ் இல்லாமல் இருக்குது. ஓகேவா? அதாவது போர்க்களமாக இருந்தாலும் நம்ம உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்காம அந்த எனிமி கூட போராடி நல்ல தைரியமாக போராடுறாங்கல்ல, நமக்கு நம்ம உயிர் முக்கியம்னு நினைக்காம போராடுறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் இந்த பரம்வீர் சக்ரா அப்படிங்கிற அவார்டு. இந்த அவார்டு வந்துட்டு 1950 கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜனவரி 2019 வரைக்கும் 21 ஃபியர்லெஸ் 21 ஹீரோஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் 14 போஸ்துமஸ்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை போஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ 21 ஹீரோஸில் 14 பேர் வந்துட்டு என்னன்னா போஸ்துமஸ். ஓகேவா? ஜனவரி 2019 வரைக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிளாசரி. ஸோ சினானிம்ஸ் இல்லைன்னா ஆன்டனிம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் புக்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா தமிழ் மீனிங் நோட் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் நல்லா வந்துட்டு ஞாபகமாக இருக்கும். ஓகேவா? கிளாசரி பார்த்தீங்க அப்படின்னா டர்ன் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஓகேவா? நவுனாலே என்னென்னா நமக்கு அது ஒரு பெயர் தான். அப்போ அது எதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கேட், அதாவது ஒரு கேட். ஓகேவா? அந்த கேட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிவால்விங் ஹரிசாண்டல் ஆர்ம்ஸ் affixed to the vertical post allowing only one person at a time to pass through. அதாவது என்னன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு ஒரு 4 டோர் மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 4 டோரில் நம்ம ஏதாவது ஒரு டோரில் வந்துட்டு போனோம் அப்படின்னா அப்படியே ரிவால்வ் ஆகி நம்ம வந்துட்டு அங்கே போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒருத்தங்க தான் வந்துட்டு போக முடியும் அந்த மாதிரி. அப்போது அதை தான் சொல்கிறாங்க இந்த ரிவால்விங் ஹரிசாண்டல் ஆர்ம் ஃபிக்ஸ்டு டு தி வெர்டிக்கல் போஸ்ட்டில் நமக்கு ஹரிசாண்டலில் நம்மளுக்கு அந்த இது வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஒன்லி ஒரு பர்சன் மட்டும் தான் என்னன்னா பாஸ் பண்ண விடுவான், அலோ டு பாஸ். ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னா டர்ன் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான கேட்டை வந்துட்டு டர்ன் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஹோலி காக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெயர் தான். எதோட பெயர் அப்படின்னா ஒரு யுரேஷியன் பிளான்ட்டோட பெயர். ஓகேவா? ஒரு தாவரம், யுரேஷியன் தாவரத்தோட பெயர். அந்த பிளான்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப டாலா வந்துட்டு இருக்கும். அது என்ன குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலோ ஃபேமிலி. ஓகேவா? இந்த ஹாலிகாக்ஸ் அப்படிங்கிறது மேலோ ஃபேமிலி
ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வகை தான். இதில் வந்துட்டு அதோட பூ பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லா பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல பெரிய ஃப்ளார்ஸாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் ஹோலி காக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கொலோனல் அப்படிங்கிறதும் ஒரு பெயர் சொல் தான். ஸோ இது என்ன அப்படின்னா ஆர்மியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, ஓகேவா, ஒரு ரேங்க் இல்லைனா ஒரு பதவியில் இருக்கவங்கள, ஒரு முக்கியமான பதவியில் இருக்கவங்கள கொலோனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்ததாக பிரிகாடியர் அப்படிங்கிறதும் என்னென்னா ஒரு நவுன் தான். இது வந்துட்டு கொலோனலுக்கும் மேலே உள்ள பதவியை வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் சொல்லக்கூடிய ஒரு பெயர் தான் பிரிகாடியர் அப்படிங்கிறது. அடுத்ததாக ட்ரப்பீஸுங்கிறதும் என்னென்னா நம்மளுக்கு ஒரு பெயர் சொல் தான். ஸோ ட்ரப்பீஸ் அப்படிங்கிறது எது சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லைன்லேயே பார்த்துருந்தோம்ல, ஸோ அதே தான் ஒரு ஹரிசாண்டல் பார் மாதிரி என்னென்னா தொங்க போட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு ரெண்டு ரோபு மூலமாக அந்த ஹரிசாண்டல் பாரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தொங்க விட்டுருப்பாங்க. இந்த இது வந்து என்னன்னா ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். இதை அந்த சர்க்கஸில் வந்துட்டு அக்ரோபட்ஸ் அப்படின்னா என்னென்னா நமக்கு வேடிக்கை காமிக்கிறவங்க. அப்போ அந்த சர்க்கஸில் வேடிக்கை காமிக்கிறவங்க இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு தாவுறது, அந்த மாதிரி விளையாட்டுகளை வந்துட்டு பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ ஹரிசாண்டல் பாரில் ரோப்பு யூஸ் பண்ணி ஊஞ்சல் ஆடுறது, அதை தான் என்னென்னா ட்ரப்பீஸ் அப்படிங்கிற வேர்டில் சொல்கிறாங்க. அடுத்ததாக மட்டர்ட் அப்படின்னா என்ன, டு அட்டர் வேர்ட்ஸ் இன் எ லோ டோன், அதாவது ரொம்ப கம்மியான வாய்ஸில், ரொம்ப சத்தமே இல்லாமல் கம்மியான வாய்ஸில் முணுமுணுக்கிறது இல்லை பேசுறது, அதை வந்துட்டு என்னென்னா மட்டர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. அடுத்தது ஸ்லித்தர்ட் அப்படின்னா என்னென்னா ஸ்லைட் ஆர் ஸ்லிப் அன்ஸ்டெடிலி ஆன் எ லூஸ் ஆர் ஸ்லிப்பரி சர்ஃபேஸ், வழுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸில் நம்ம வந்து வழுக்கி போகிறது, இல்லைன்னா நம்ம ஸ்டெடியாக அதில் நடக்க முடியாதது, இதை வந்துட்டு என்னென்னா ஸ்லித்தர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது வழுக்கிறது, ஓகேவா. அடுத்ததாக ப்ரூனிங் அப்படின்னா என்னென்னா ஆக்ட் ஆஃப் ட்ரிம்மிங் எ பிளான்ட் எல்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை ஒரு ஷேப்புக்கு என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி விடுவாங்கல்ல, ஸோ அந்த இதை வந்துட்டு நம்ம ப்ரூனிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்ததாக பௌகன்வில்லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல்ல வருது. பௌகன்வில்லா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அழகுக்காக வளர்க்கக்கூடிய பிளான்ட், ஓகேவா. இது மேக்ஸிமம் இந்த வெப்பமண்டல காடுகளில் வந்துட்டு வளர்ப்பாங்க. ஸோ அப்படி வளர்க்கக்கூடிய ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டை தான் என்னென்னா பௌகன்வில்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக சைமிங் அப்படின்னா என்னென்னா ஒரு மாதிரியான மெலோடியஸான ஒரு சவுண்ட், ஓகேவா, ரிங் ஆகக்கூடிய ஒரு சவுண்டு. ஸோ மேக்ஸிமம் என்னென்னா டைமை வந்துட்டு இண்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்போது மெலோடியஸ் சவுண்டை வந்துட்டு நம்ம சைமிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக பட்கரிகஸ் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் தான். இது என்ன அப்படின்னா பேரட் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு சின்ன ஒரு ஆஸ்திரேலியன் பேர்ட், ஓகேவா. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பிளான்ட் பார்த்தோம், மேலோ ஃபேமிலி யுரேசியன் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பட்கரிகஸ் அப்படிங்கிறது பேரட் ஃபேமிலி, இது ஒரு ஆஸ்திரேலியன் பேர்டு, ஓகேவா. சின்ன பேர்டாக இருக்கும். இதை மேக்ஸிமம் என்னென்னா கூண்டில் போட்டு பெட்டாக வந்துட்டு என்னென்னா வளர்ப்பாங்க, ஓகேவா. அடுத்ததாக வந்துட்டு கிராங்கிங் அப்படின்னா என்னென்னா வளைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்ட் ஆஃப் டர்னிங் ஏ ஹேண்டில் டு ஸ்டார்ட் அன் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஹேண்டில் வந்துட்டு நம்ம டர்ன் பண்ணக்கூடிய அந்த செயலை வந்துட்டு கிராங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஸ்ப்ரைட்லினஸ் அப்படின்னா லிவ்லி அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஒரு நல்ல எனர்ஜியோட நம்ம வந்துட்டு வாழ்கிறத வந்துட்டு ஃபுல்லாக நல்ல எனர்ஜியோட வாழ்கிறத ஸ்ப்ரைட்லினஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக வேர்சடைல் அப்படின்னா என்னென்னா ஏபிள் டு அடாப்ட் டு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது என்ன ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் நம்ம அதோட அடாப்ட் ஆகி போகிறது, அந்த தன்மையுடையவங்களை வேர்சடைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவன் வந்து வேர்சடைல்ப்பா அப்படிம்பாங்க, அதாவது என்ன ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் அதுக்கு அடாப்ட் ஆகி போகிறது தான் அந்த தன்மையை வேர்சடைல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரஸ்கின் பாண்ட் பற்றின சில டீட்டெயில்ஸ், அவர்களை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரஸ்கின் பாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 19th May 1934 வந்துட்டு அவர் வந்துட்டு பிறக்கிறார், ஓகேவா. 19th May 1934 வந்துட்டு பிறக்கிறாரு. இவர் நிறைய அவார்டு வின் பண்ண ஒரு இந்தியன் ஆத்தர், ஓகேவா. அவர் இந்தியன் ஆத்தராக இருந்தாலும் அவர் ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன், ஓகேவா. அவங்க அம்மாவோ இல்லை அவங்க அப்பாவோ பிரிட்டிஷ் சிட்டிசனாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவரும் வந்துட்டு பிரிட்டிஷ் சிட்டிசன், ஓகேவா. அப்போ இவர் வந்துட்டு ஒரு இந்தியன் ஆத்தர் தான், ஆனால் இவர் சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்குது அப்படின்னா பிரிட்டிஷ் சிட்டிசன், ஓகேவா. ஹி இஸ் மச் ரினவுண்ட் ஃபார் ஹிஸ் ரோல் இன் ப்ரமோட்டிங் சில்ட்ரன் லிட்ரேச்சர், முக்கியமாக இந்தியாவில்
சில்ட்ரன் லிட்ரேச்சருக்கு பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம் இவரை. இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு எஜுகேஷன் ஹேஸ் ரெகக்னைஸ்ட் ஹிஸ் ரோல் இன் ஹிஸ் growth ஆஃப் சில்ட்ரன் லிட்ரேச்சர் இன் இந்தியா. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் சைல்டு எஜுகேஷன் வந்துட்டு இவருடைய பங்களிப்பை நல்லாவே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இவருடைய ரோல் என்ன, இந்தியாவில் இவருடைய முக்கியமான பங்களிப்புனா சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சருக்கு தான். ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக இவர் நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். என்னென்ன அவார்டு பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாடமி அவார்டு வந்துட்டு 1992 வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அவருடைய எந்த நூலுக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா அப்படிங்கக்கூடிய இந்த நூலுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, சாகித்ய அகாடமி அவார்டு எந்த வருஷங்கிறத பார்த்துக்கோங்க, 1992 கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பத்மஸ்ரீ அவார்டு வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு 1999. பத்மபூஷனும் வாங்கியிருக்கிறாரு 2014. ஓகேவா? அடுத்து இவர் ஒரு நல்ல ரைட்டர். ஸோ இவர் வந்துட்டு என்னென்னா பார்த்தீங்கன்னா 500 ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஸேஸ், நாவல்ஸ் எல்லாமே வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. இவருடைய பாப்புலரான நாவல் அப்படின்னா த ப்ளூ அம்ப்ரல்லா அப்படிங்கக்கூடிய நாவல் தான். இதை வந்துட்டு என்னென்னா ஒரு ஹிந்தி ஃபிலிமாகவே என்னென்னா எடுத்திருக்கிறாங்க. ஓகேவா? த ப்ளூ அம்ப்ரல்லா அப்படிங்கக்கூடிய அந்த கான்செப்டை ஒரு ஹிந்தி ஃபிலிமாகவே எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிலிமுக்கு நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு ஃபார் பெஸ்ட் சில்ட்ரன் ஃபிலிமில் நேஷ்னல் அவார்டும் என்னென்னா கிடச்சிருக்கு 2007. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். என்னென்ன அவார்டு எப்பப்போ வாங்கியிருக்கிறாரு, எந்த படத்துக்கு, ஓகேவா, அவருடைய எந்த ஸ்டோரி வந்துட்டு படமாக்கப்பட்டு சில்ட்ரன், அது என்ன அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சில்ட்ரன் ஃபிலிம்ங்கிற கேட்டகரியில் நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வந்துட்டு கிடச்சிருக்கு. ஓகேவா? இது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி பார்த்த கிளாசரியிலேருந்து சினானிம்ஸ் மாதிரி மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துடலாம். ப்ரூனிங் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், பிளான்ட்டை வந்துட்டு ட்ரிம் பண்ணி விடுறது. ஓகேவா? நல்லா ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு ஷேப்புக்கு ட்ரிம் பண்ணுவாங்க. ஸோ அதான் ப்ரூனிங் அப்படின்னா ட்ரிம்மிங் எ பிளான்ட்டை. சைமிங் அப்படின்னா எமிட்டிங் எ சவுண்ட், ஒரு மாதிரியான மெலோடியஸ் சவுண்டாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ட்ரென்ச்டு அப்படின்னா ஷோக்குடு, அதாவது நனைக்கிறது, அதை வந்துட்டு நம்ம ட்ரென்ச்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டிசி அப்படின்னா சேக்கி, அதாவது ரொம்ப டிசினா எனக்கு ரொம்ப டிசினஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மாதிரி மயக்கமாக வருது, கண்ணை கட்டிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சேக்கினா நம்ம வந்து நடுங்கிறது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஓரளவு என்னென்னா ஒரே மீனிங் தான். அடுத்ததாக ப்ராஸ்பரஸ், ஃப்ளூரிசிங் அப்படின்னா ரொம்ப செழிப்பாக இருக்கிறது, ரொம்ப வெல்த்தியாக இருக்கிறத வந்துட்டு சொல்லுவாங்க. ஸ்ப்ரைட்லினஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஃபுல் எனர்ஜியோட நல்லா வந்துட்டு வாழ்கிறது. ஓகேவா? அப்போ லிவ்லி அப்படிங்கிறது இதோட சினானிம்ஸ். ட்ரெஷர் அப்படின்னா a collection of precious things. ட்ரெஷர்னால என்ன சொல்லுவோம், நம்ம பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது நல்லா ஒரு விலையுயர்ந்த பொருள்களை உடையக்கூடிய கலெக்ஷன்ஸை தான் வந்துட்டு ட்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. புதையல் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து ரஸ்டி, ஆன்ஷியன்ட். ரஸ்டினா துருப்பிடிச்ச அந்த மாதிரியும் மீனிங் வரும். ஸோ துருப்பிடிச்சுங்கிறது ரொம்ப பழைய பொருள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ரஸ்டினா ஆன்சியன்ட் அப்படிங்கிறதையும் குறிக்கும், பழமையான அப்படிங்கிற மீனிங்லையும் என்னென்னா வரும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ நம்ம அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணுறோம். இதோட அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அடுத்து என்னென்ன அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப சின்ன கண்டென்ட் தான். அடுத்ததான் முக்கியமாக டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 3ஓட நமக்கு இந்த ப்ரோஸ் வந்துட்டு முடியுது. ஸோ அடுத்த ப்ரோஸ் நம்ம வந்துட்டு தாவிடலாம் சீக்கிரமாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகேவா? மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகேவா? தேங்க்யூ.